Hello everyone, welcome to Quick Throw. இன்னைக்கு 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சரோட பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ரிவிஷனாக இருக்கும். இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்க கவலைப்படாதீங்க. இந்த வீடியோவில் இருக்கிற டாபிக்ஸை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கிட்டீங்க. அண்ட் ஆஸ் யூஸ்வல் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ்க்கு டைம் ஸ்டாம்ப் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறீங்கன்னா ஜம்ப் பண்ணி பாருங்கள், நோ ப்ராப்ளம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் 1ஓட 1 மார்க்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் 1ல் கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த கிளாஸ் மெம்பர்ஸை அந்த கிளாஸ்க்கு வெளியிலேருந்து அக்சஸ் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் பப்ளிக் மெம்பர்ஸ். கொஸ்டின் 2 கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கீவேர்ட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஆப்ரேட்டர். கொஸ்டின் 3 ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்ம கிரியேட் பண்ண ஸ்மால் செஷன் ஆஃப் கோடை என்னன்னு சொல்லுவோம். த ஆன்சர் இஸ் சப்ரூட்டீன்ஸ். கொஸ்டின் 4 பைத்தானில் எத்தனை இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் 3. கொஸ்டின் 5 கொடுத்துருக்க ஆப்ஷனில் எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒரு கிளாஸோட மெம்பர்ஸை அக்சஸ் பண்ண முடியும் பைத்தான்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் டாட் ஆப்ரேட்டர். கொஸ்டின் 6 பேரண்ட் சைல்டு ரிலேஷன்ஷிப்பை எந்த டேட்டாபேஸ் மாடலில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. த ஆன்சர் இஸ் ஹைராரிக்கல். கொஸ்டின் 7 பைத்தானில் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷனுக்கு நம்ம எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. The answer is plus operator. Question 8 ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் C++ ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு கேட்குறாங்க. The answer is warping. Question 9 ஒரு டேட்டா பேஸில் டேபிளை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். The answer is drop table. Question 10 நம்ம செலக்ட் பண்ண காலமில் இருக்க லார்ஜஸ்ட் வேல்யூவை எந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எடுக்கலாம் இல்லை ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா the answer is max. Question 11 the data type whose representation is known is called. The answer is concrete data type. Question 12 ஒரு ஃபங்க்ஷன் தன்னைத்தானே கால் பண்ணிச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. The answer is recursion. Question 13 ஒரு நான் டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் லைக் இமேஜஸோ இல்லை ஒரு exe ஃபைல்ஸையோ நம்ம பைத்தானில் ஹேண்டில் பண்ணுறதுக்கு எந்த ஃபைல் மோடை நம்ம யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. த ஆன்சர் இஸ் பைனரி மோட். கொஸ்டின் 14 ஒரு டைனாமிக் ப்ரோக்ராமிங்கில் ப்ரீவியஸாக நம்ம கம்ப்யூட் பண்ண வேல்யூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர் கைஸ். கொஸ்டின் 15 வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் டைப் கொஸ்டின். நமக்கு ஏ அண்ட் பின்னு 2 செட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போது ஏ அண்ட் பியோட வேல்யூ என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஐ மீன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3,9. பேசிக் அண்ட் ஆப்ரேஷன் என்ன மீன்ஸ் இன்டர்செக்ஷன் பாயிண்ட். ஸோ அப்போ 2 செட்லேயும் காமனாக இருக்க வேல்யூஸ் தான் இருக்குன்னா ஆன்சராக இருக்கும். ஏ அண்ட் பியில் காமனாக இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 and 9. ஸோ த ஆன்சர் இஸ் 3,9. இதோட பார்ட் 1 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் 2ஓட 2 மார்க்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் 16 டப்புள்னா என்னது அண்ட் அதோட எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ டப்புள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் அண்ட் ஈச் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கமாஸை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்போம். இந்த கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்குது. அண்ட் முக்கியமாக அந்த டப்புள்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் அண்ட் இம்யூட்டபிள். அண்ட் லிஸ்டோட எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன். கொஸ்டின் 17 ஸ்கோப்னா என்னது? ஒரு வேரியபிள், பேராமீட்டர், இல்லைனா ஒரு ஃபங்க்ஷன் ஆர் டேட்டா. இதோட விசிபிலிட்டி அண்ட் அக்சசபிலிட்டியை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா ஸ்கோப் அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் 18 பைத்தானில் ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி டிலீட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டெல் ஆஃப் வேரியபிள் கொடுத்தீங்கன்னா போதும், அதில் இருக்க வேல்யூஸ் டிலீட் ஆகிடும். கொஸ்டின் 19 ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட நோட் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள் கைஸ், இவன் அடிக்கடி வந்துட்டுருக்கான். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன்றது வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நீங்கள் 1,6ன்னு கொடுத்தீங்கன்னா 1ன்ற வேல்யூவில் ஆரம்பித்து 6 - 1 தட் மீன்ஸ் 5 நம்பர் வரைக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் சப்போஸ் நீங்கள் இதில் 1,6,2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ 1க்கு அப்புறம் 2 நம்பர் ஸ்கிப் ஆகியிருக்க அடுத்த நம்பர் பிரிண்ட் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் 2 நம்பர் பிரிண்ட் ஆகி ஸ்கிப் ஆகி பிரிண்ட் ஆகும் கைஸ். ஸோ ஸ்கிப்புக்காக தான் நம்ம வந்து 3rd வேல்யூ வந்து கொடுப்போம் ரேஞ்சில். கொஸ்டின் 20 கிளாஸ்னால் என்னது? பேசிக்காக கிளாஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம்ல, அதோட ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா டெம்ப்ளேட்னு சொல்லலாம். அண்ட் இந்த கிளாஸில் தான் அந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் பிஹேவியர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். கொஸ்டின் 21 டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ்னால் என்னது?
டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டெலீட் அப்டேட் அப்படின்ற கமெண்ட்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இன்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் இருக்க டேபிளில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு, டெலீட் பர்டிகுலர் டேட்டாவை டெலீட் பண்ணுறதுக்கு, அப்டேட் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் டேட்டாவை அப்டேட் பண்ணுறதுக்கு. கொஸ்டின் 22 பைத்தானில் ஃபைல் ரீடிங்கில் டிஃபால்ட்டாக இருக்கிற மோடு என்ன மோடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் டெக்ஸ்ட் மோட். கொஸ்டின் 23 பைத்தானில் நம்ம டேட்டா விஷுவலைசேஷனோட லிஸ்ட் அண்ட் டைப்ஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி மேட்லாப் லைப்ரரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு சார்ட்ஸ், டேபிள், கிராஃப், மேப்ஸ், இன்ஃபோகிராஃபிக்ஸ், டேஷ்போர்ட்ஸ் இதில் ஏதோ 4 எழுதுனா போதும். கொஸ்டின் 24 நமக்கு ஒரு பைத்தான் கோட் கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அது எக்ஸ் ஸ்கொயரை தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு பக்கத்தில் 2 அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ அப்போ 1லேருந்து 10க்குள்ளே இருக்க எல்லா நம்பர்ஸும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஆகி பிரிண்ட் ஆகும் நமக்கு. ஸோ 1 4 9 16 25 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர். இதோட நமக்கு பார்ட் 2 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் 3யோட 3 மார்க்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் 25 இன்டர்ஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் என்ன செய்யுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் அது எப்படி செய்யுதுன்றதை அந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய செட் மெத்தட்ஸை வந்து டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் அதுக்கே எந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனுமே அங்கே கொடுத்துருக்க மாட்டோம். பேசிக்காக இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷனை அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது and improve the code structures and clarity. Question 26 டைனமிக் ப்ரோக்ராமிங்கை பற்றி கேட்டிருக்காங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நமக்கு இருக்க ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்மால் சப் ப்ராப்ளம்ஸாக டிவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் சப் ப்ராப்ளம்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா சால்வ் பண்ணி சொல்யூஷன் ஸ்டோர் பண்ணிப்போம். அண்ட் அகைன் தேவைன்றப்ப அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த ப்ராசஸால் நம்ம திருப்பி அகைன் ரீகால்குலேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அண்ட் மெமரைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறோம். கொஸ்டின் 27 டெர்னரி ஆப்ரேட்டரை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. டெர்னரி ஆப்ரேட்டர்னால் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் தான் கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு கண்டிஷன் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்றதை பொறுத்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 20 நான் கொடுத்துருக்கேன். இங்கே இஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஒய்யான்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்குன்ற சமயத்தில் எனக்கு எக்ஸோட வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சப்போஸ் ஃபால்ஸாக இருக்குன்ற சமயத்தில் ஒய்யோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். கொஸ்டின் 28 வைல் லூப்போட சின்டெக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் வைல்ன்ற கீவேர்ட், அதுக்கப்புறம் அதோட கண்டிஷன் மென்ஷன் பண்ணியிருப்போம். அண்ட் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம என்ன கோட் ரன் பண்ண போகிறோமோ அதோட ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருப்போம். அண்ட் இப்போ வந்து நியூ அப்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இருக்கும். அண்ட் இந்த எல்ஸ் எப்போ ரன் ஆகும்னா வைல் லூப் எந்த ஒரு பிரேக் ரிட்டர்னும் நடக்காமல் நார்மலாக லூப் எண்ட் ஆகும்போது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். கொஸ்டின் 29 செல் அண்ட் ஃப்ளோர் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சிஇஐஎல்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள்லேயும் கொடுத்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் பாயிண்ட் வச்சு இப்போ நம்பர் நான் பாஸ் பண்ணும்போது அந்த நம்பரை ஹோல் நம்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இப்போ 26.7 இருக்கும்போது சிஐஎல் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 27ன்ற நம்பர் எடுத்துக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணுது. பட் அதுவே ஃப்ளோர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் 26.7 இருக்குது, இது லெஸ்ஸர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்ற கண்டிஷனை செக் பண்ணிவிட்டு 26.7 இருந்தாலுமே கூட இது 26 எடுத்துக்கும். கொஸ்டின் 30ல் CSV.reader மெத்தட் அண்ட் டிக்ஷனரி ரீடர் மெத்தடோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேட்டிருக்காங்க. CSV.readerன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணும்போது ஒரு டேட்டாவை லிஸ்ட்டாவோ டப்புளாவோ ரீட் பண்ணும். பட் டிக்ஷனரி ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டாவை டிக்ஷனரியாக ரீட் பண்ணுவோம். அப்படின்னு கீ அண்ட் வேல்யூ பேர்ஸில் ரீட் ஆகும். இதுக்கு கீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோவை கீயாக எடுத்துக்கும். கொஸ்டின் 31ல் fetch one மெத்தட் அண்ட் fetch manyன்ற மெத்தடை டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. fetch oneன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டோட சிங்கிள் ரெக்கார்டை மட்டும் நமக்கு வேணுன்ற சமயத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா fetch oneன்றது யூஸ் பண்ணுவோம். அண்ட் சப்போஸ் நமக்கு fetch one கொடுக்கும்போது அந்த ரெக்கார்டு அங்கே அவைலபிளாக இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு நன்னுன்றது ரிட்டர்ன் ஆகும். fetch manyன்றது நமக்கு எவ்வளோ ரெக்கார்டு வேணுமோ அவ்வளோ ரெக்கார்டையும் என்ன பண்ண ரிட்டர்ன் பண்ணும். கொஸ்டின் 32ல் நமக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இதை பிரிண்ட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் முன்னாடியே சொல்லியிருக்காங்க. நம்மளோட பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கம்ப்யூட்டர்ன்றது ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒரு லெட்டர் மிஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் லைனில் கடைசி 2 லெட்டர், நெக்ஸ்ட்டு கடைசி 3 லெட்டர்னு பிரிண்ட் ஆகி கடைசியாக ஒரு லெட்டர் வரைக்கும் பிரிண்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கான பைத்தன் ப்ரோக்ராம் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இதோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான் கைஸ். ஒரு வாட்டி லூப் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ரிங்கோட கடைசி வேல்யூவை டெலீட் பண்ணிக்கிட்டே வரேன். ஸோ தட்ஸ் த கோர் லாஜிக். கொஸ்டின் 33ல் வந்து பார்த்தீங்கன்னா C++ ப்ரோக்ராமை பைத்தானில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் C++ ப்ரோக்ராம் வந்து C.pp என்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிக்கணும்.
அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமை வந்து .pyன்ற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ண சொல்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி அதுக்கான டெர்மினல் கமாண்ட்ஸ் கரெக்டாக கொடுத்தா போதும். லைக் பைத்தான் நம்மளோட ஃபைல் நெக்ஸ்ட் இன்புட் அப்புறம் வந்து -i கமாண்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட C++ ப்ரோக்ராம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். லெட்ஸ் இட். இதோட பார்ட் 3 முடியுது. நெக்ஸ்ட் பார்ட் 4ஓட 5 மார்க்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் 34 லிஸ்ட்னா என்னது அண்ட் ஏன் வந்து நம்ம லிஸ்ட்டை பேர்னும் சொல்லலாம் அப்படின்னு இதை ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸை நம்ம கமாஸை யூஸ் பண்ணி ஈச் வேல்யூ செப்பரேட் பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இதை தான் நம்ம லிஸ்ட்டுன்னு சொல்கிறோம். அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம மல்டிபிள் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணலாம். அண்ட் ஒரு லிஸ்ட்டில் பர்டிகுலர் டேட்டா டைப் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மல்டிபிள் டேட்டா டைப்ஸும் இருக்கலாம், அந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் லிஸ்ட்டுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட்டு கூட இருக்கலாம். அண்ட் அந்த லிஸ்ட்டு எல்லாமே அது பார்த்தீங்கன்னா மியூட்டபிள். அந்த லிஸ்ட்டு எதுக்கு நம்ம பேர்ஸ்ன்னு சொல்லலாம்னு கேட்டாங்கன்னா எந்த மெத்தடாக இருந்தாலும் சரி தான் 2 வேல்யூஸை டூகெதராக கம்பைன் பண்ணி நம்மளால் மென்ஷன் பண்ண முடியுதுன்னா அதை நம்ம பேர்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டை வந்து பேர்ஸ்னு சொல்கிறோம். அண்ட் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்கேன் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 35 லீனியர் சர்ச்சை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த லீனியர் சர்ச்சை வந்து பார்த்திங்கன்னா சீக்வன்ஷியல் சர்ச்னு சொல்லுவாங்க. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தோன்னா நம்ம தேடிட்டு இருக்க எலமெண்ட் இதுதானு ஒரு எலமெண்ட்டாக செக் ஆகும். லைக் ஒரு லிஸ்ட்டோட ஃபஸ்ட் எலமெண்ட்டில் ஆரம்பித்து ஒரு எலமெண்ட்டாக அந்த லிஸ்ட்டோட எண்டு வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த எலமெண்ட் ஃபவுண்ட் ஆகிற வரைக்கும் சர்ச் பண்ணுவோம். இதோட அல்காரிதமிக் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லூப் யூஸ் பண்ணி லிஸ்ட்டை நம்ம ட்ரைவர்ஸ் பண்ணுறோம். அண்ட் ஒரு வாட்டி நம்ம ஒரு எலமெண்ட்டையும் நம்ம தேடிட்டு இருக்க எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணுறோம். ஒன்ஸ் நம்ம கம்பேர் பண்ண வேல்யூ மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதோட இண்டெக்ஸ் பொசிஷனை ரிட்டர்ன் பண்ணுறோம். அண்ட் ஒன்ஸ் நம்ம லிஸ்ட்டோட கடைசி இண்டெக்ஸ்க்கு வந்துட்டோம் பட் ஸ்டில் நம்ம தேடிருக்க எலமெண்ட் அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் -1ன்ற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம் கைஸ். தட்ஸ் கொஸ்டின் 36 பைத்தானில் இருக்க டோக்கன்ஸை எக்ஸ்பிளைன் கேட்டிருக்காங்க. இந்த டோக்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமோட ஒரு ஸ்மாலஸ்ட் யூனிட்ஸ். ஸோ அதோட டைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஐடென்டிஃபையர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேரியபிளோட நேம் இல்லை ஒரு ஃபங்க்ஷனோட நேம். கீவேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு வேர்ட்ஸ் லைக் வைல், இஃப், இன், நாட், ஃபார் இதெல்லாம் வந்து நம்ம கீவேர்டுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ்க்கு ப்ளஸ், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், மாடுலஸ், டிவிஷன். டீலிமிட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ப்ராக்கெட், பேரந்தசிஸ், கர்லி ப்ராக்கெட்ஸ். அண்ட் லிட்ரல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு வேல்யூஸ் லைக் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். கொஸ்டின் 37 நம்ம கொடுத்துருக்க பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஐடின்னு கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்டோட ஐடியை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் சிஹெச்ஆர்ன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ASCII வேல்யூவோட யூனிகோட் கேரக்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் ரவுண்டுன்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்குற நம்பரை ரவுண்ட் அப் பண்ணி நமக்கு வேல்யூ கொடுக்கும். அண்ட் டைப்புன்ற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்க வேரியபிள் எதுவாக இருந்தாலும் அதோட டேட்டா டைப் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஃபார்ன்ற ஆப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூவோட a⁴b வேல்யூ கண்டுபிடிச்சி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். கொஸ்டின் 38 நெஸ்டட் டப்புள்னா என்னது அதை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நெஸ்டட் டப்புள்னால் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டப்புள்குள்ளே இன்னொரு டப்புள் இருக்குது. இதான் நம்ம நெஸ்டட் டப்புள்னு சொல்லுவோம். அந்த டப்புள்குள்ளே இருக்க இன்னொரு டப்புள் நம்ம ஒரு எலமெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணலாம். ஸோ இது மூலியமாக நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ண முடியும் கைஸ். கொஸ்டின் 39 வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேப்பிங் பற்றி கேட்டிருக்காங்க. லைக் 1 to 1, 1 to many, many to 1 அண்ட் மெனி டு மெனி. கொஸ்டின் 40 கெட் ஆஃப் ஃபங்க்ஷன் அதோட ஆர்கியூமெண்ட் அண்ட் சின்டெக்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட சின்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் வந்து ARGVன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமாண்ட் லைன் ஆர்கியூமெண்ட்லேயே கொடுத்துருக்க வேல்யூஸை லிஸ்ட்டாக எடுத்துக்கும். ஆப்ஷன்ன்றது நம்ம கொடுக்குற ஷார்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் லாங் ஆப்ஷன்ஸில் ஷார்ட் ஆப்ஷன்ஸோட லாங் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெரி எஸ்ன்னு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே லாங் ஃபார்மேட்டுக்கு ஷட் டவுன். லைக் தட் கைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் 41 DBMS RDBMS டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. டிபிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இதில் டேட்டாவெல்லாம் ஃபைல்ஸாக ஸ்டோர் ஆகும். எந்த ஒரு நார்மலைசேஷனும் கிடையாது. அண்ட் டேட்டா ரிடன்டன்சி இருக்கும். அதே மாதிரி அக்சஸ் டைமுமே ஸ்லோவராக இருக்கும். எந்த ஒரு கீயும் கிடையாது. அதுவே RDMS அதாவது ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டேட்டாவுமே ஒரு டேபிள்ஸாக ஸ்டோர் ஆகும். அண்ட் இங்கே வந்து நார்மலைசேஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். டேட்டா ரிடன்டன்சியை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியுமோ அந்தளவுக்கு குறைச்சிடலாம். அண்ட் கம்பேர்ட் டு டிபிஎம்எஸ் அக்சஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீயை நம்ம யூஸ் பண்ணுவோம்.
கொஸ்டின் 42 ஹிஸ்டாகிராம் அண்ட் பார் கிராஃபோட டிஃப்ரென்ஸ் இருக்காங்க. ஹிஸ்டோகிராம் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் டேட்டாவுக்கு யூஸ் பண்ணுறது அண்ட் பார்ட்ஸுக்கு நடுவில் எந்த ஒரு கேப்பும் இருக்காது. முக்கியமாக டிஸ்ட்ரிபியூஷனோட ஃப்ரீக்வன்சியை பார்க்குறதுக்கு தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதோட வித்து வந்து சேஞ்ச் ஆகலாம். பட் பார் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை வந்து கேட்டகரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ஸுக்கு நடுவில் கேப்ஸ் இருக்கும். அண்ட் இதை மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்து வந்து யூனிஃபார்மாக இருக்கும். கொஸ்டின் 43 கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லூப்பில் ஒரு பர்டிகுலர் ஐட்ரேஷனாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது கொடுத்துருக்க எக்ஸாம்பிளில் ஃபார் ஐ ரேஞ்சில் 0 to 4 இருக்க வேல்யூஸ் என்ன ஆகுதுன்னா பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். பட் 2ன்ற வேல்யூ எப்போ ஜென்ரேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் லூப் மட்டும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ பிரிண்ட் ஆகாமல் ஸ்கிப் ஆகிருக்கும். தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி போய் படிக்கிறான்னு சொல்லுங்கள். அண்ட் நம்ம கிளாஸோட லாஸ்ட் பெஞ்சர்ஸ், ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ் அண்ட் மிடில் பெஞ்சர்ஸ் எல்லோரும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வீடியோஸை உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற பிளேலிஸ்ட்டில் நான் போட்டு வச்சுருக்கேன். இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் கைஸ். அண்ட் இந்த சேம் சப்ஜெக்டோட டிஃப்ரெண்ட் சீரீஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், லிங்க் இருக்கும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் உங்களோட எல்லோரும் எக்ஸாம்ஸ் கிராக் பண்ணுறதுக்கு